ஹே கைஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சாட்பாட்டு வித் சம்மரைசேஷன் அண்டு எக்ஸ்டர்னல் டிபி மெமரி வச்சு எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து சாட் ஜிபிடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதேமாரி நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் வச்சுருக்கீங்க. ஒருத்தவங்க வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, 2 கொஸ்டின் கேட்குறாங்க, 3 கொஸ்டின் கேட்குறாங்க, 4 கொஸ்டின் கேட்குறாங்க. இந்தமாரி கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஓகேவா? ஸோ கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கிறப்ப எல்லா கொஸ்டினுக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணால் உங்களுக்கு மெமரி வேணும். ஓகேவா? ஒரு 10 கொஸ்டினுக்கு அப்போ நீங்கள் மெமரி வச்சுருக்கீங்கன்னா, யூசர் 10 கொஸ்டின், சாட்பாட் ஒரு 10 ஆன்சரு அப்படின்னா மொத்தம் 20 லிஸ்ட் இருக்கும். 20 ஐட்டம் ஆஃப் லிஸ்ட் இருக்கும். ஸோ அந்த லிஸ்ட்டை அப்படியே திருப்பி அந்த ஓப்பன்ஏஐக்கே அனுப்பி உங்களுக்கு வந்து அதோட நியூ கொஸ்டினுக்கு அவுட்புட் வாங்குறப்ப எவ்வளோ டோக்கன் வேஸ்ட் ஆகும்னு யோசிச்சு பாருங்க. டோக்கன்னா ஒன்றும் இல்லை, உங்கள் கொஸ்டின் ஆர் ஆன்சரில் உள்ள டெக்ஸ்ட்டில் உள்ள ஒரு ஒரு வேர்டும் டோக்கன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு கணக்கு இருக்குது. த்ரீ கேரக்டர் வந்து ஒரு டோக்கன் அந்தமாரி இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு சாட்ஜிபிடி 4.1னா மில்லியன் டோக்கன்ஸுக்கு $2 அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்தமாரி நிறைய பேர் சேட் பண்ணுறப்ப டோக்கன் யூசேஜ் அதிகமாகும். டோக்கன் யூசேஜ் அதிகமாகிறப்ப நிறைய காஸ்ட்டு நீங்கள் பே பண்ணுற மாரி வரும் ஓப்பன்ஏஐக்கு. இதை வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு டெக்னிக் தான் சம்மரைசேஷன். மெமரியை வந்து சம்மரை பண்ணி நீங்கள் வந்து ஒரு அந்த சேட்பாட்டில் ஒரு 10 கான்வர்சேஷன் போகுதுங்கிறப்ப அந்த அந்த 10 கான்வர்சேஷனை அப்படியே வந்து திருப்பி ஓப்பன்ஏஐக்கு அனுப்பாமல் அதை வந்து சம்மரி பண்ணி ஒரு 3 ஆர் 2 லைன்ஸில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஃபாலோ அப் கொஸ்டினை வச்சுக்கிட்டு அந்த ரெண்டுத்தையும் சேர்த்து ஓப்பன்ஏஐக்கு அனுப்புகிறப்ப நமக்கு கம்மியான டோக்கன் யூசேஜ் நடக்கும். ஸோ இதுதான் இந்த முக்கியமான கான்செப்ட் சம்மரைசேஷனுக்கு. ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் என்விரான்மெண்ட் லோட் பண்ணிடுறேன், ரன் பண்ணிக்கிறேன். ரன் ஆகிட்டு SQL டேட்டாபேஸ் தான் நம்ம இந்த டுட்டோரியலுக்கு சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டேட்டாபேஸை இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டேட் டிபின்னு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். அதில் எக்ஸாம்பிள் .dbன்னு ஒரு ஃபைல் கிரியேட் ஆகிருக்கு. நீங்கள் இதை ரன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த இது வந்து கிரியேட் ஆகிரும். நீங்கள் வந்து ஆல்ரெடி வச்சுருக்கணும் அவசியம் இல்லை. இதை நான் வந்து ரன் பண்ணிக்கிறேன். ஸோ ரன் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து லாங்கிராஃபில் SQLite சேவரை யூஸ் பண்ணி மெமரியை இனிஷியேட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம மெமரி சேவர்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே SQLite சேவர்னு ஒன்று யூஸ் பண்ணி SQLite டேட்டாபேஸோட பைண்ட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து சாட் மாடல் இம்போர்ட் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் GPT-4o மாடல் யூஸ் பண்ணுறேன். சாட் ஓப்பன்ஐஏ லாங் செயின்லேருந்து இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டேட் ஆட் பண்ணிடலாம். ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட மெசேஜ் ஸ்டேட்னு இருக்கும். மெசேஜ் ஸ்டேட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அது ப்ரீபில்ட்டாக லாங்கிராஃப்லேருந்தே வரும். அது என்ன பண்ணோம்னா நம்ம யூசர் கொடுக்குற மெசேஜும் ஏஐ கொடுக்குற மெசேஜையும் ஆட் பண்ணிக்கிட்டே வரும் அந்த ஸ்டேட்டில். அது இல்லாமல் இன்னொரு கீ வந்து ஆட் பண்ணுறோம். அது என்னென்னா சம்மரி. நம்ம வந்து மெமரியோட சம்மரியை வந்து ஆட் பண்ணுறதுனால அதை வந்து எக்ஸ்ட்ரா கீயை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாடல் எப்படி கால் பண்ணுறோம் அப்படிங்கிறது. நம்ம இந்த தடவை எப்படி இதை பில்ட் பண்ண போகிறோன்னா, இந்த சம்மரி கான்செப்டை நம்மள்ட்ட ஒரு 6 மெசேஜ் ஆர் ஒரு க்ரைட்டீரியா ஆர் வந்து ஒரு த்ரெஷ்ஹோல்டு வச்சுட்டு இதை மெசேஜ் இத்தனை நம்பர் ஆஃப் மெசேஜ் அதை தாண்டுறப்போ வந்து நம்ம என்ன சொல்ல போகிறோன்னா, எனக்கு வந்து சம்மரி பண்ணு அப்படின்னு சொல்ல போகிறோம். இல்லைங்கிறப்ப நீ நார்மலாகவே இது பண்ணிக்கோ. எப்படின்னா நமக்கு வந்து மெசேஜ் வந்து கம்மியாக இருக்கிறப்ப நமக்கு வந்து சம்மரி பண்ண வேணாம், மெசேஜ் அதிகமாக வரப்போ தான் சம்மரி பண்ணணும். ஸோ அதை எப்படி ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கால் மாடல்னு ஒரு நோடுன்னு சொல்லலாம். ஏன்னா நோடு தான் இது வந்து என்ன வாங்குது, ஸ்டேட்டை தான் வாங்குது. ஸ்டேட்டை வாங்கிட்டு அதுலேருந்து சம்மரி எடுக்குது. ஸோ பேசிக்காக இந்த ஸ்டேட்லேருந்து இந்த சம்மரி எடுத்துகிட்டு சம்மரி இருக்கா பார்க்குது. சம்மரி இருந்தால் என்ன பண்ணுதுன்னா நம்ம சிஸ்டம் மெசேஜை ஆல்ரெடி இருக்கிற சம்மரியை வந்து ஆட் பண்ணி ஹியூமன் மெசேஜையும் பாஸ் பண்ணி கடைசியில் மெசேஜ் நமக்கு கொடுக்குது. சம்மரி இல்லைன்னா நமக்கு ஆல்ரெடி இருக்கிற மெசேஜஸ் தான், அந்த ஸ்டேட்டில் உள்ள மெசேஜஸ் தான் ஃபுல் கண்டெக்ஸ்ட்டுமே. அதனால் அதை மட்டும் எடுத்துக்குது. இது புரியுதா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மரி இருக்கிறப்ப சம்மரியை வந்து நம்ம ஏஐ மெசேஜில் ப்ராம்ப்டில் ஆட் பண்ணுறோம். சம்மரி இல்லாதப்ப சம்மரி இல்லைன்னு என்ன அர்த்தம்னா நம்மள்ட்ட மெசேஜஸ் வந்து கம்மியாக இருக்குன்னு தான் அர்த்தம். நம்ம வந்து ஒரு த்ரெஷ்ஹோல்டை தாண்டலன்னு அர்த்தம். சம்மரி இல்லாதப்ப நான் என்ன பண்ணுறோம், அந்த மெசேஜ் அப்படியே வச்சுக்கிறோம். சம்மரி இருக்கிறப்ப சம்மரி வந்து கான்வோவில் ஆட் பண்ணிட்டு ப்ராம்ப்டில் ஆட் பண்ணிட்டு ஏஐ மாடலுக்கு ப்ராசஸ் பண்ணி இன்வோக் பண்ணுறோம். திருப்பி மெசேஜஸ் அப்டேட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ அதுதான் இங்கே நடந்திருக்கு. இதை வந்து ரன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து எப்படி வந்து சம்மரி பண்ணுறோம், அதுக்கு யூஸ் பண்ணுற ப்ராம்ப்ட் என்ன, அதை வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து சம்மரைஸ் கான்வர்சேஷன் ஒரு பைத்தன் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். அதுவும் ஸ்டேட்டை தான் இன்புட்டாக வாங்குது. வாங்கிட்டு சம்மரி எடுக்குது. சம்மரி இருந்தால் என்ன பண்ணுதுன்னா, இதுதான் என்கிட்ட ஆல்ரெடி இருந்த சம்மரி,
இத வந்து எடுத்துக்க. இது வந்து நான் இப்போ எக்ஸ்ட்ரா குடுக்குற வந்து மெசேஜஸ வந்து அது கூட ஆட் பண்ணிரு அப்படின்னு சொல்லுது. ஸோ எப்படின்னா நம்ம ஒரு 3 மெசேஜ் சம்மரி வச்சிருக்கோம். 4வது மெசேஜ் யூசர் குடுக்குறப்ப அதுக்கும் சம்மரி மேக் பண்ணணும்ல. ஸோ அதுதான் இந்த இது. அப்படி இல்லங்கிறப்ப ஃபர்ஸ்ட் டைம் தான் நம்ம வந்து சம்மரி மேக் பண்றோம் அப்படிங்கிறப்ப கிரியேட் அ சம்மரி ஆஃப் த கான்வர்சேஷன் அபோவ் அப்படின்னே குடுத்துடுறோம். புரியுதா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் டைம் சம்மரி மேக் பண்றோம். ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் ப்ராம்ப்ட். இத வந்து சம்மரைஸ் பண்ணு. இல்ல ஆல்ரெடி சம்மரி இருக்கிறப்ப, என்ட்ட ஆல்ரெடி சம்மரி இருக்கு. இத வந்து நீ எக்ஸ்டெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்றோம் இங்க. ஓகேவா? தென் என்ன பண்றோம்? ஸ்டேட் ஆஃப் மெசேஜஸ் குடுத்து இந்த சம்மரி மெசேஜ போட்டுட்டு ஏஐ மாடலுக்கு கால் பண்ணி நம்ம வந்து சம்மரிய வாங்கிக்கிறோம். சம்மரிய வாங்கிட்டு என்ன பண்றோம்னா, அந்த மெசேஜஸையும் டெலீட் பண்றோம். எதுலனா, அந்த ஸ்டேட்ல. மெசேஜ் ஸ்டேட்ல உள்ள மெசேஜஸையும் டெலீட் பண்றோம். லாஸ்ட் 2 மெசேஜ மட்டும் வச்சுக்கிட்டு மித்த எல்லா மெசேஜஸையும் டெலீட் பண்றோம். ஸோ இது எதுக்குன்னா, அந்த மெசேஜ் லிஸ்ட்ல தானே எல்லா மெசேஜும் இருக்கு. அதுல வந்து ஆட் ஆயிட்டே இருக்குல்ல. அதையும் நம்ம கிளீன் அப் பண்ணிக்கிட்டே வரோம். ஒரு ஒரு சம்மரைஸ் பண்றப்பயும். ஸோ அப்பதான் வந்து இந்த ப்ராசஸ்ல வந்து கரெக்ட்டா நடக்கும். இல்லையா? இல்லன்னா மெ மெ சம்மரி பண்றதுக்கான ஹோல் இதுவுமே வேஸ்ட்டு. மெசேஜஸ் வந்து இதாயிட்டே இருந்தா, ஸ்டாக் ஆயிட்டே இருந்தா. ஸோ மெசேஜஸ் ஸ்டாக் ஆகிட்டே இருந்தால் சம்மரி பண்ணுறது வேஸ்ட். மெசேஜஸை டெலீட் பண்ணி அந்த மெசேஜஸை சம்மரியில் ஆட் பண்ணுறோம். இதுதான் இந்த ஃபுல் கான்செப்டே. ஸோ இதையும் ரன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஷுட் கண்டினியூ ரவுட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு நோடு தான். இது என்னன்னா, இது வந்து ஒரு ரவுட்டர் நோடு. நம்ம லாஸ்ட் டைம் பார்த்த மாதிரி டூல் ரவுட்டர்னு ஒன்று வச்சுருந்தோம். டூல் கண்டிஷன் ஒன்று வச்சுருந்தோம்னு நினைக்கிறேன். அது வந்து ரவுட்டர் தான். அது வந்து பேஸ்ட் ஆன் சம் டூல் அசிஸ்டன்ட் இது என்ன கொடுக்குதோ அதை வச்சு ரவுட் பண்ணோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஷுட் கண்டினியூன்னு ஒன்று வச்சுருக்கோம். இது எதுக்குன்னா, மெசேஜஸ் எடுத்துட்டு மெசேஜஸோட லிஸ்ட்டு தானே அது. அந்த லிஸ்ட் வந்து எவ்வளோ லென்த்து, எத்தனை மெசேஜஸ் இருக்குன்னு பார்க்குது. 6க்கு மேலே இருந்துச்சுன்னா, 6னா 3 டைம்ஸ் பேக் அண்ட் ஃபோர்த்தா? ஆஹா, 6னா வந்து ஆமா 3 டைம்ஸ் பேக் அண்ட் ஃபோர்த். ஒரு தடவ நான் அனுப்புறேன், ஒரு தடவ அது. ஒரு தடவ நான் அனுப்புறேன், அதோட அது. ஒரு தடவ நான் அனுப்புறேன், ஒரு தடவ அது. அதுக்கப்புறம் 6 மெசேஜ். ஸோ அந்த 6 மெசேஜ் முடிச்ச உடனே நீ என்ன பண்ணு, சம்மரைஸ் பண்ணு. 6 மெசேஜ் தாண்டுன. இல்லன்னா நீ டைரக்ட்டா வந்து எண்டுக்கு போயிரு அப்படின்னு சொல்லுது. ஸோ இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது வந்து ரன் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கிராஃபை பில்ட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு தேவையான யூட்டிலிட்டி எல்லாமே கையில் இருக்குது. கிராஃபை பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்மள்ட்ட என்னென்ன நோடு இருக்குன்னா, கான்வர்சேஷன் நோடு. கான்வர்சேஷன் நோடு வந்து கால் மாடல் இங்கே ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம்ல, அதுதான் வந்து கால் மாடல் பண்ணி நமக்கு அவுட்புட் தரப்போகுது. அதுதான் கான்வர்சேஷன் நோடு. தென் வந்து சம்மரைஸ் கான்வர்சேஷன். அது வந்து டைரெக்டாக ஆட் பண்ணியிருக்கோம். அது வந்து இங்கே இருக்குது. ஸோ இதை வந்து ரன் பண்ணிக்கலாம். இதை ரன் பண்ண முன்னாடி நம்ம வந்து எட்ஜஸும் ஆட் பண்ணிவிட்டு கிராஃபை கம்பைல் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, எட்ஜ் ஆட் பண்ணுறோம். எட்ஜ் வந்து கான்வர்சேஷனில் ஸ்டார்ட் பண்ணு. கண்டிஷனல் எட்ஜ். கான்வர்சேஷனில் நீ எங்கே போகணும்னா, ஷுட் கண்டினியூக்கு போகணும். ஷுட் கண்டினியூ என்ன சொல்லுதோ அதை வச்சு தான் நீ வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போகணும். ஷுட் கண்டினியூ என்ன சொல்லும்? எதர் எண்டு சொல்லும், இல்லைனா சம்மரைஸ் பண்ண சொல்லும். ஸோ அது சம்மரைஸ் பண்ண சொல்லிச்சுன்னா, நீ வந்து சம்மரி பண்ணி எண்டுக்கு போ அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். தென் இதை கம்பைல் பண்ணிட்டு விசுவலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரே செகண்ட் இருங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, இந்த விசுவலைசேஷன் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. என்ன கதைன்னு புரியல. ஆனால் நம்ம ரன் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மற்றபடி பார்த்தீங்கன்னா, எல்லாமே கரெக்டு தான் நம்ம கொடுத்தது. இந்த இடத்துல நேம் கொடுக்கல. ஏன்னா நம்ம வந்து இந்த நேமும் அந்த ஸ்ட்ரிங்கில் கொடுக்க போகிற நேமும் சேமாக இருக்கிறனால அது கரெக்டாக அந்த நேமே பாஸ் பண்ணிக்கும், ஃபங்க்ஷனோட நேமையே. அதனால் அது கொடுக்கல. ஸோ இப்போ நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். மெமரி வச்சிருக்கிறனால நம்ம வந்து த்ரெட் எடுத்துப்போம். ஸோ த்ரெட்டு வந்து நான் போட்டுக்கிறேன். த்ரெட் ஐடி 1 எடுத்திருக்கேன். இப்போ வந்து 3 மெசேஜஸ் வந்து அனுப்புவோம். அனுப்புனா ஹாய் ஐம் விக்னேஷ், வாட்ஸ் மை நேம்னு திருப்பி நானே கேட்குறேன். ஐ லைக் சிஎஸ்கே அப்படின்னு போடுறேன். இப்போ வந்து இதை ரன் பண்ணிப்போம். ஸோ இப்போ வந்து அவுட்புட் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம். நமக்கு அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கேட்ட கொஷின் இல்லை, கிரீட்டிங் ஹாய் ஐம் விக்னேஷ், ஹலோ விக்னேஷ், ஹவு கேன் ஐ அசிஸ்ட் யூ டுடே அப்படின்னு கேட்டிருக்கு. தென் வாட் இஸ் மை நேம் திருப்பி கேட்குறேன். ஜஸ்ட் மெமரி வந்து டெஸ்ட் பண்ணுறோம். பண்ணுறப்போ யுவர் நேம் இஸ் விக்னேஷ், ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூன்னு சொல்லியிருக்கு. திருப்பி வந்து ஐ லைக் சிஎஸ்கே அப்படின்னு சொன்னப்போ, தட்ஸ் கிரேட் டு ஹியர். சென்னை சூப்பர் கிங்ஸ் இஸ் பாப்புலர் சக்ஸஸ்ஃபுல் டீம் இன் இந்தியன் பிரீமியர் லீக். டு யூ ஹேவ் எனி ஃபேவரட் பிளேயர் ஆர் மெமரபிள் மேட்ச் இன்வால்விங் சிஎஸ்கே தட் யூ பர்டிகுலர்லி என்ஜாய்டு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இப்போ நான் இது வந்து ரன் பண்ணியிருக்கோமா, இப்போ வந்து நமக்கு வந்து சம்மரி கிரியேட் ஆகிருக்கா? சம்மரி வந்து கிரியேட் ஆகிருக்கக்கூடாது. ஏன்னா 3 மெசேஜ் தான். 3 தாண்டினா தான் வந்து சம்மரி கிரியேட் ஆகணும். பட் இது வரைக்கும் எப்படி வந்து ஸ்டேட் வந்து பெர்ஃபார்ம் ஆகிருக்கு, அதை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம லாஸ்ட் டைம் பார்த்த மாதிரி கெட் ஸ்டேட் கொடுத்து அந்த த்ரெட் ஐடி கான்ஃபிகை பாஸ் பண்ணுறப்ப நமக்கு வந்து ஸ்டேட்டு வந்துடும்.
ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நமக்கு வந்து சம்மரின்னு இதில இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம்மரின்னு ஒண்ணுமே கிடையாது. பார்த்தாலே தெரியுது. ஸோ ஹாய் ஐ எம் விக்னேஷ்னு போடுறேன். ஹலோ விக்னேஷ் ஹவ் கேன் ஐ அசிஸ்ட் யூ டுடே இங்க வந்திருக்கு. தென் வாட் இஸ் மை நேம் நீங்க கேட்குறேன். யுவர் நேம் இஸ் விக்னேஷ் ஹவ் கேன் ஐ அசிஸ்ட் யூ இது வந்திருக்கு. திருப்பி பார்த்தோம்னா, ஐ லைக் சிஎஸ்கே அப்படின்னு கேட்டதுக்கு டீம் இஸ் திஸ் அப்படின்னு வந்திருக்கு. பட் சம்மரிங்கிறது எங்கேயுமே கிடையாது. ஏன்னா அது வந்து நெக்ஸ்ட் இதில தான் வரணும். ஸோ மறுபடியும் என்ன பண்றேன், இத காப்பி பண்ணிட்டு, கீழ வந்து ஸோ இங்க என்ன பண்ண போறேன், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, திருப்பி வந்து ஐ லைக் எம்எஸ் தோனி அப்படின்னு குடுத்து ப்ராம்ப்ட் பாத்தீங்களா, இத போட்டா கீழ போயிடுது. அதனால அத வந்து கமெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, எஸ் ஐ லைக் எம்எஸ் தோனின்னு போட்டு நெக்ஸ்ட் மெசேஜ் எடுத்து வச்சிருக்கேன். இதையும் ரன் பண்ணிக்கும். அவுட்புட் பார்க்கும். MS Dhoni is a legendary cricketer. He has been an iconic captain for CSK. His leadership, calm demeanor, finishing abilities have won him fans worldwide. ஸோ பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா சொல்லியிருக்கு. அவுட்புட் வந்திருக்கு. பட் இப்போ வந்து சம்மரி கிரியேட் ஆயிருக்கா? அப்படிங்கிறது தான் மேட்ரு. அத வந்து செக் பண்ணிடலாம். மறுபடியும் இத ரன் பண்ணி, ஸ்னிப்பெட் ரன் பண்ணி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, சம்மரி எங்க கிரியேட் ஆயிருக்கு? ஹியர். கிரேட்டா இருக்கு பாருங்க. விக்னேஷ் introduced himself and expressed his liking about Chennai Super Kings, particularly about MS Dhoni. Conversation highlighted Dhoni's legendary status, qualities. அழகா சின்ன சம்மரி ஹைலைட் ஆயிருக்கு. பட் இங்க உங்க பார்த்தாலே தெரியும். ஃபர்ஸ்ட் இருந்த பெரிய லிஸ்ட் ஆஃப் மெசேஜஸ்க்கும், இங்க இருந்த லிஸ்ட் ஆஃப் மெசேஜஸ்க்கும் எவ்வளோ சின்னதா இருக்கு அப்படிங்கிறது. ஸோ இதுதான் கைஸ். இந்த இந்த டோக்கன் லிமிட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த டோக்கன் சைஸ் இங்க வேற 176 போயிருக்கு. பட் முன்னாடி பார்த்தீங்கன்னா, பெரிய லிஸ்ட்டா இருந்துச்சு. அது வந்து நெறையாவே போயிருக்கும். கரெக்ட்டா? ஸோ இதனால தான் இந்த சம்மரி அண்ட் எக்ஸ்டர்னல் டிபி கான்செப்ட் வந்து கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கு. வென் காஸ்ட் சேவிங் வந்து ஒரு ஃபேக்டரா இருக்கிறப்ப, இந்த மாரி டெக்னிக் யூஸ் பண்ணி நீங்க வந்து காஸ்ட்ட சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கைஸ் இந்த வீடியோக்கு. நெக்ஸ்ட் வீடியோ ஒரு ப்ராஜெக்ட்டோட வரேன். கண்டிப்பா நாளைக்கு. ஸோ இந்த வீடியோ பண்ணி பாருங்க. இந்த வீடியோ ப்ளே பண்ணி ஃபாலோ அலாங் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு பிராக்டிஸ் ஆகும். ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க. ஐ அம் ஆல்வேஸ் ஹியர் டூ ஹெல்ப். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். அன்டில் தென்